அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். ஹூ பிளிங்க் ஃபர்ஸ்ட் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய நிலைப்பாடு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ காங்கிரஸ் பிளிங்க் பண்ணிட்டாங்களா? அவங்களோட டெஸ்பரேட்னஸ் இல்லை திமுக நமக்கு தேவை அப்படின்றத சிதம்பரத்தை அனுப்புனது மூலமாக அதை உறுதி செஞ்சுட்டாங்களா? காங்கிரஸுக்கு திமுக தேவைங்கிறத அவங்க ரொம்ப நாளா உணர்ந்து தான் இருக்கிறாங்க. இடையில ஒரு சில தலைவர்கள் பேசிய பேச்சுக்கள், ஒரு சில தலைவர்களுடைய டெல்லியில் குறிப்பாக கிரீஷ் சோடங்கர் இங்க பேசிட்டு இங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டெல்லியில போய் அவர் பேசிய அந்த லாங்குவேஜ் தான் இங்க அக்செப்டபிளா ஆகாம இருந்தது. வழக்கமாவே தெரியும், காங்கிரஸ் திமுகவை பொறுத்தவரையில அவங்களுக்கு 22 வருஷமா 2014 தேர்தல்ல மட்டும்தான் அவங்க இந்த அலைன்ஸ். இப்போ என்னன்னா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சீட்ஸ்ல தான் போய் ஸ்டால் ஆச்சே தவிர அலையன்ஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற சந்தேகம் எப்பொழுதும் எழுந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இப்போ ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில டிஎம்கே ஒரு டெட்லைன் செட் பண்ணும் போது வேற வழி இல்லாம காங்கிரஸ் சோனியா காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கர்கே அவர்களும் தலையிட்டு இது இம்மீடியட்டா முடிங்க, இதற்கு மேல இதை வளர விடக்கூடாது அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்காங்க. கடந்த முறையும் சோனியா காந்தி அவர்களுடைய தலையீட்டால் தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி காப்பாற்றப்பட்டது. இந்த முறையும் அதேதான். இந்த முறை போன்ல பேசாம ஒரு எமிசரிய மூத்த தலைவரை, முதலமைச்சரோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர், ஒரு பக்குவமா பேசக்கூடிய ஒருவரை அனுப்பி இந்த அலையன்ஸை ஃபைனலைஸ் பண்றது காங்கிரஸ் ஹைகமாண்டோட டிசிஷனா இருக்கு. ஸோ இதுல முழுக்க முழுக்க காங்கிரஸ் ஹைகமாண்ட் சோனியா காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கர்கே அவர்களும் தான் கிரெடிட் போகும் நான் நினைக்கிறேன். இப்ப டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணாலும் ஒரு பக்கம் ஸ்டாலின், இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி, இருவருடைய மௌனம் இந்த அளவுக்கு வளர விட்டதனுடைய தாக்கம் தேர்தல் களத்தில் எதிரொலிக்குமா? இந்த கூட்டணி ஜெல் ஆயிருக்கா அப்படின்ற கேள்வி எழுப்பும்ல. காங்கிரஸ் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்கு பெரிய அளவுல கேடர் பேஸ்ங்கிறது கிடையாது. அவங்களுக்கு 4.5% ஓட்டு இருந்தாலுமே ஓட்டர்ஸ் தான் அந்த கட்சிக்கு அதிகமே தவிர கேடர்ஸ் கீழே போய் கிரவுண்ட்ல ஒர்க் பண்றவங்க இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அவங்களோட எண்ணிக்கை மிகவும் கம்மி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா திமுகவை பொறுத்தவரையில இந்த தேர்தல் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். அதனால காங்கிரஸ் கட்சி, மற்ற கட்சி, கூட்டணி கட்சி அப்படிங்கிற வேறுபாடு எல்லாம் பார்க்காம அவங்க வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களும் இந்த அலையன்ஸ்ல போய் ஒரு எவ்வளவு சீட் வாங்குறாங்களோ இந்த முறை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், திமுக ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கையில அவங்களும் இறங்கி வேலை செய்வாங்க. ஒன்ஸ் இந்த எப்பவுமே ஜெயிப்போம் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருந்தா அது பொருந்தா கூட்டணியா இருந்தாலும் கூட அந்த கூட்டணிக்கு வேலை செய்வார்கள். ஏன்னா பவர் பாய்சன் மட்டும் இல்ல, பவர் ஒரு பசையும் கூட. இப்ப தாவேகா உடைய எதிர்பார்த்து நேற்றைய சிடிஆர் நிர்மல்குமாருடைய பேச்சு, காங்கிரஸ் இல்லைன்னா திமுக இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு பேசினாரு. மிகவும் எதிர்பார்த்து மீண்டும் ஒரு ஏமாற்றத்துக்கு போதா தாவேகா? இல்ல, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அபிஷியலா எதையுமே பேசல. அவங்க அன்அபிஷியலா பேசினதுதான் எல்லாமே. அபிஷியலா அவங்க பேசல. பட் காங்கிரஸை பெரிதும் எதிர்பார்த்து தாவேகா இருந்தது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காங்கிரஸ் எப்படியாவது வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கும் தெரியும் அவ்வளவு சுலபம் கிடையாது. வேண்டுமென்றால் காங்கிரஸோட நியூ கார்டு, யங் கார்டு இந்த அலையன்ஸ் வேணும்னு நினைக்கலாம் டிவிகேவோட. பட் ஓல்டு கார்டு முதல்ல இருந்தே அவங்க திமுகவோட மட்டும்தான் போகணும்னு தான் நினைச்சாங்க. அதுதான் காங்கிரஸ்க்கு பாராளுமன்றத்துல திமுகவினுடைய சப்போர்ட்டை வாங்குறதுக்கும் மற்ற நேஷனல் பாலிடிக்ஸ்க்கும் அதுதான் அவங்களுக்கு சரியா இருக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. தாவேகாவை பொறுத்தவரையில அவங்களுக்கு கூட்டணி கட்சிகள் இல்லாமல் இந்த தேர்தல் அவங்க இண்டிபெண்டா போறதுதான் ஒரு புது பார்ட்டிக்கு எப்பவுமே அதுதான் ஒரு நல்ல விஷயமா என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சிவப்பிரியன்.